உங்கள் குழந்தைகளின் படிப்பை விடவும் கக்கூஸ் போகிறது முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியுமா? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மலச்சிக்கல் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சின்ன பையன் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வயசு இருக்கும். அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்தால் பார்த்தா உடம்பெல்லாம் ஒரு வகையான தோல் வேதி. அப்போ அவங்க அப்பா சொன்னது என்னென்னா, சார் நாங்கள் ஒரு 3 வருஷமாட்டு இந்த பையனுக்காக நிறைய மருத்துவம் பார்த்துட்டோம், ஆனால் எந்த ஒரு மாற்றமும் தெரியல, இன்னும் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்பாட்ட கேட்கும்போது வாரத்தில் ஒரு நாள் தான் கக்கூசே போவானா, ஆனால் சாப்பிட்டது நல்லா சாப்பிடுவான். இது ஒரு பெரிய பிரச்சனை. அது தெளிவாயிற்று. அதாவது அந்த பையனுக்கு மூல காரணமே மலச்சிக்கல். சின்ன வயசுல இருந்தே சரியா கக்கூஸ் போறது இல்ல, பிறந்ததுல இருந்தே. ஆனா யாருமே கக்கூஸ் போறதை ஒரு பெருசாவே நினைக்கிறது இல்ல. நம்ம மருத்துவர்களும் அதை கண்டுகிட்டே கிடையாது. மக்களும் இன்னைக்கு காலையில எழும்பின உடனே பெண்கள் நீங்க என்ன பண்றீங்கன்னா, பிள்ளைகளை அப்படியே எழுப்பி பாத்ரூம் போகலாலும் பரவாயில்ல, ஸ்கூலுக்கு ஓட அப்படின்னு மேக்கப் பண்ணி அனுப்பி வச்சிடுறேன். அதனால படிக்கிறதை விடவும் நம்ம உடல் ஆரோக்கியங்கிறது முக்கியம். அந்த ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வெறும் படிச்சு நோயாளியா இருக்கிறது ஒரு தரமான விஷயம் கிடையாது. அதனால தயவுசெய்து எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. படிக்கணும், நம்ம படிக்கணும், கட்டாயம் படிக்கணும். ஆனா நம்ம உடல் ஆரோக்கியத்தோட படிச்சோம்னு சொன்னாதான் அந்த இது நம்மளுக்கான பிரயோஜனமா இருக்குமே தவிர நாம சம்பாதிச்சு மருத்துவருக்காக போறதுன்னு சொன்னா அந்த படிப்பே தேவை கிடையாது. தயவுசெய்து பெண்கள் தான் இதுல ரொம்ப முக்கியமான ஆட்கள். எந்த மாதிரி நீங்க முயற்சி பண்ணி அந்த பிள்ளைகளை எழும்பி இயற்கையா போக வைக்கணுமோ அதை நீங்க பண்ணுங்க. அதுக்கு கீரை எல்லாம் நிறைய கொடுக்கணும். அப்ப இந்த மலச்சிக்கல் வரதுக்கான காரணம் என்ன? இன்னைக்கு நம்ம உணவு முறைகள் மாறி போச்சு. கடை பொருட்களை நம்ம சாப்பிடுறது ஒரு காரணம். நிறைய பேர் சொல்லுவேன், இல்ல நாங்க வீட்டில் தான் சமையல் பண்ணோம், ஆனாலும் எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்ல. இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைக்கு மூல காரணமே தவறான நேரத்தில் சாப்பிடக்கூடிய உணவு, தவறான பொருட்கள். இன்னைக்கு நிறைய பேர் இந்த மைதா பொருட்களும் வாய்க்கு ருசியானதெல்லாம் நல்ல பொருள் அப்படிங்கிறது கிடையாது. இன்னொன்று, ராத்திரி ரொம்ப லேட்டா சாப்பிட்டு படுக்கும்போது ஜீரணம் ஆகாது. இப்படி எத்தனையோ காரணங்களால நம்மளுக்கு ஜீரண மண்டலம் பாதிக்கப்படும். அப்ப இப்படி பாதிக்கப்படும் போது இந்த மாதிரிப்பட்ட வியாதி தான் என்ன பண்ணோம்னா, இந்த மென்டலி டிசார்டர்னு சொல்லுவாங்கல்ல, அது வரைக்கும் கொண்டு வரும். இதுக்கு ஒரே காரணம் மலச்சிக்கல். அப்ப இந்த மலச்சிக்கலை முழுமையா நம்ம சரி பண்ணணும், நான் தினசரி மலம் சரியா போய் ஆகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான ஒரு எளிமையான வழி கடுக்காப்பிடி திங்கிறது. கடுக்காப்பிடி தின்னா ஆன்ம பேரும் அப்படின்னு சொல்லுவேன். தயவுசெய்து ஒரு சிலர் சொல்லக்கூடிய இந்த காரணங்களை நம்பி எல்லாம் அதை விடாதுங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம்னா, இப்ப கடுக்காய் எடுக்கணும், அது சுத்தி முறையோட எடுக்கணும். எல்லாம் சும்மா எடுத்தாலும் அது தப்பு தான். அப்ப அந்த வகையில நாங்க ஆன்சிக்குள்ள பொருளை நாங்க ரெக்கமெண்ட் பண்ணோம். கடுக்கா, அடாப்டர் அப்படிங்கிற இந்த 2 பொருட்களும் சித்தர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, தினசரி நாம பயன்படுத்தியே ஆகணும். அப்ப நிறைய ஒரு கேள்வி வரும், நாங்க ஏன் அதை மருந்தா தினசரி எடுக்கணும்? கிடையாது. இது நாம உயிரோட இருக்க வரைக்கும், அது 100 வருஷமா 120 வருஷமாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனா எவ்வளவு காலம் இருந்தாலும் நம்ம சாப்பிட தான் போறோம். கண்டிப்பா வேணா அளவுகள் மாறலாமே தவிர மனுஷன் உயிரோட இருக்க வரைக்கும் சாப்பிட தான் செய்தாகணும். அப்ப அந்த சாப்பாடு நம்ம உள்ளுக்க போகும்போது அதனால வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள், இப்ப நம்ம உதாரணமாட்டி ஏதோ ஒரு பொருளை சாப்பிட்டோம்னு சொன்னா ஃபுட் பாய்சன் சொல்லுவோம். எத்தனையோ இருக்கு. இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய அந்த காய்கறிகளை, எத்தனை காய்கறில விஷத்தன்மை இருக்கு, எத்தனை பாம்பு கடிச்சிடலாம், பள்ளி கடிச்சு, நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அப்ப அந்த வகையில ஒரு ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம டெய்லி சாப்பிட்டதுனால இது ஒரு வாய்ப்பு உண்டு. அப்ப அதை சமன்படுத்துறதுக்காக தான் நம்ம திரிபலா அப்படிங்கறத சித்தர்கள் சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு தினசரி திரிபலாவை சாப்பிட்டு வாருங்க. நம்ம உடம்ப ஒழுங்குபடுத்துறதுக்கான ஒரு பொருளே தவிர மருந்து கிடையாது. அதான் சித்தர்கள் அழகா சொல்ல, உண்ண தவறிய பொருட்களை மருந்தாயின. நான் இன்னைக்கு சுக்கு காப்பியை குடிச்சு பழகுனா நிச்சயமா எனக்கு தலைவலி வராது, இல்லை காய்ச்சல் வராது, இருமல் வராது. ஒரு ஆள் காய்ச்சல் இருமல் வந்தோம்னா நாங்க சுக்கு தான் கொடுப்போம். அப்போ உண்ண தவறிய பொருட்களை மருந்தாயின. தயவுசெய்து இந்த மலச்சிக்கலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மலச்சிக்கல் வந்துட்டுனா எல்லா வியாதியும் உண்டாகிறோம். உலகத்துல இதுக்கு மருந்தே கிடையாது. அதாவது இந்த மலச்சிக்கல்னால வரக்கூடிய நோய்க்கு மருந்து கிடையாது. அப்ப இந்த மலச்சிக்கல் வராம நம்ம காப்பாத்திடணும்னு சொன்னா அதுக்கு ஒரே வழி, நிறைய கீரை சாப்பிடுங்க. தயவு செய்து ராத்திரி 6 மணிக்கு மேல சாப்பிடாதுங்க. நல்லா சாப்பிடுங்க, ஆனா 6 மணிக்கு முன்னால முடிச்சு விடுங்க. ஏன்னா இதனால வரக்கூடிய பாதிப்புகள் நான் நிறைய பட்டியல் போட்டு சொல்லிட்டே போகலாம். இன்னொன்னு, நிறைய தண்ணி குடிக்கிறது ஒண்ணு இருந்தாலும் கீரை, ஜூஸ், பழங்கள் இப்படி நிறைய சாப்பிடணும். சரியா தண்ணி குடிக்கலனாலும் மலச்சிக்கலை உண்டாகும். இப்படி நிறைய காரணங்கள் இருக்கு. சரி, எந்த காரணமா இருந்தாலும் மலச்சிக்கல்ங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடாது. அதை சரி பண்ணணும். அதுக்கான வழிகள் என்னமோ நிறைய வழிகள் இருக்கு. நம்ம முன்னோர்கள், உங்க அம்மா பாட்ட கேட்டாலும் தாத்தா பாட்ட கேட்டாலும் நிறைய விஷயங்கள் சொல்லி தருவாங்க. நீங்க எதை வேணாலும் கடைபிடிக்கலாம். அப்ப இந்த மலச்சிக்கலை கிளியர் பண்ணதுக்கு ஒண்ணு கடுக்காய் எடுக்கலாம்,
திரிபலா எடுக்கலாம், இல்லை நிலாவரைன்னு சொல்லி ஒன்று எடுக்கலாம், இல்லை சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எங்களையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் வந்து அதுக்கான ஒரு வழிமுறையை நாங்கள் கொடுப்போம். என்னொன்று எங்கள் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சொல்ல முடியாத வியாதிகளுக்கெல்லாம் உங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். நம்மளை காப்பாற்றிக்கிடுவோம். நன்றி, வணக்கம்.